ரொம்ப ஈஸியான ஒரு பக்கோடா செய்யலாம் வாங்க. இது ஹெல்த்தியும் கூட. 2 கப்பு ராகி மாவு, 1 கப் போல் அரிசி மாவு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, சீரகமும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல் வந்து தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்து அதை பிசைஞ்சுக்கணும். நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். கடைசியாக அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிறேன். பிரட்டினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது வந்து இந்த சப்பாத்தி மாவு பதத்தில் தான் இருக்கணும். எண்ணெயில் வந்து இப்படி உதிர்த்து விட்டு போடணும். நல்லா உதிர்த்து விட்டோன்னே ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு ராகி பக்கோடா. ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். செம்மையாக வந்துருந்துச்சுங்க. இதில் வந்து நிறைய பேர் அரிசி மாவு போடாமல் கூட செய்கிறாங்க. ஆனால் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருந்துச்சு. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சூப்பராக இதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.